நண்பர்களே, நான் திரும்பவும் சொல்றேன், இந்த மோடி இந்த நீட் எக்ஸாம் ரீ எக்ஸாம் வைக்கிறதுக்கு பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும். மக்கள் மத்தியில காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். இப்போ 25, 26 லட்சம் மாணவர்கள் எழுதியிருக்காங்க. அதை ஒழுங்கா நடத்துறதுக்கு துப்பு இல்லாம நீங்க மத்த மாநில அரசை குறை சொல்லிட்டு அதை பண்ணிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு எதிர்கட்சியை குறை சொல்லிட்டு இருக்கிறீங்களே. ஒரு எக்ஸாம் ஒழுங்கா நடத்துறதுக்கு துப்பு இல்லாத நீங்க என்னத்துக்காக நீட் எக்ஸாம நடத்துறீங்கன்னு கேட்கிறேன். அந்தந்த மாநில அரசுகிட்ட அதனோட உரிமையை விட்டுட்டா போக வேண்டியதானே. அதிகார பகிர்வுங்கிற ஒண்ணு இருந்தா இப்ப ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் நடக்கிறதுனால தானே இந்த பிரச்சனை. அந்தந்த ஸ்டேட்டு அந்தந்த மாநிலத்துக்கு உண்டான உரிமையை நீ கல்வியில விட்டுட்டீங்கன்னா பிரச்சனை இல்லைல்ல. அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான எக்ஸாம் நடத்திக்கிறாங்க. அவங்க எப்படியோ சீட்டு கொடுத்துட்டு போறாங்க. உனக்கு என்ன வந்தது? ஒட்டுமொத்தமா நான் என் கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸாம் வச்சிங்களே. இப்ப அதை ஒழுங்கா நடத்துறதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்கா? இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் இந்த மாதிரி நடந்திருக்குதுங்கிறது மக்களுக்கு இப்ப கேள்விக்குறியாகுது இல்ல. ஒரு எக்ஸாம் ஒழுங்கா நடத்துறதுக்கு வக்கில்லாத மோடி அரசாங்கம் என்னத்துக்காக அப்புறம் நீட்டை வச்சிருக்கேன்னு நான் கேட்கிறேன். எதுக்கு உங்களோட கண்ட்ரோல்ல கல்வியை வச்சிருக்கிறீங்கன்னு கேட்கிறேன். அசிங்கமா இல்லையான்னு கேட்கிறேன்.